பேர் கார்த்திக் மணி. இன்னைக்கு நம்ம அனட்டமி தமிழில் வெர்டிபிரல் போன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். போன்ஸ் இருக்குது, அதாவது இந்த தண்டு வடம்னு சொல்கிறோம், இந்த முதுகு தண்டில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்குது, அது எப்படி வகைப்படுத்துகிறோம். இப்போ இது மொத்தமாக இருக்குது. இதுலேருந்து நான் ஒரு போனை தனியாக கலட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களால் அது கழுத்து பகுதியை சேர்ந்ததா, நெஞ்சு பகுதியை சேர்ந்ததா, அடி முதுகு பகுதியை சேர்ந்ததா, இல்லை அதுக்கும் கீழே பெல்விக் பகுதியை சேர்ந்ததான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதையும் நம்ம எப்படி இந்த வெர்டிபிரல் போன்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம், வகைப்படுத்தலாங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 33 போன்ஸ் இருக்குது. அது ஒரு பகுதியில் இருக்கிறது பொறுத்து நம்ம அனாட்டமியில் என்ன சொல்லுவோம், இந்த கழுத்து பகுதியை செர்விக்கல் ரீஜன்னு சொல்லுவோம். இந்த ரிப்கேஜ் இருக்கக்கூடிய இந்த பகுதி தொராசிக் ரீஜன்னு சொல்லுவோம். இந்த பகுதியை லம்பார் ரீஜன்னு சொல்லுவோம். இது சாக்ரல் ரீஜன். அப்புறம் இந்த பாட்டம் காக்கேஜியல் ரீஜன் நம்ம சொல்கிறோம். இப்போ இது மொத்தமாக சேர்த்து தான் 33 போன்ஸ் இருக்குது. இதில் சில அடியில் இருக்கக்கூடிய இந்த போன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது தனித்தனி போனாக இல்லாமல் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஃபியூஸ் ஆகிருக்கு ஒன்றாவே. ஸோ சேக்ரமில் பார்த்தீங்கன்னா 5 போன் ஃபியூஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 இந்த 4 போனும் கூட உங்களுக்கு ஃபியூஸ் ஆகிருக்கு. ஸோ காக்கேஜியல் போன் 4 வெர்டிபிரல்ஸும் சேக்ரமில் இருக்கக்கூடிய 5 ஃபியூஸ் ஆகிருக்கு. அது 9 போயிடுச்சுங்களா. 5 + 4 5 4 9. அது போக இப்போ நம்ம இங்கே லம்பார் நம்ம இருக்கும். உங்களுக்கு புரிதலுக்காக நம்ம மேலேருந்தே திரும்ப ஆரம்பிப்போம். இப்போ சர்விக்கல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 போன்ஸ் இருக்கும். C1 சர்விக்கல் 1 இல்லையா, C1 C2 C3 C4 C5 C6 C7. இந்த C7 போன் உங்கள் கழுத்துக்கு பிறகு நீங்கள் கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். இந்த ஆன்டி ஸ்பைனல் வெர்டிபிரேன்னு சொல்லுவோம். நல்லாவே உங்களுக்கு தெரியும். கழுத்துக்கு பின்னாடி நீங்கள் கையை வச்சு அந்த தண்டு வடத்துக்கு நேராக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போனை ஃபீல் பண்ண முடியும், இந்த டிப்பை. ஸோ இந்த C7 மொத்தம் 7 போன் சர்விக்கல் போன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த T1லேருந்து T1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இந்த ரிப்ஸ் இருக்குங்களா, அந்த ரிப்ஸ் தான் உங்களுக்கு லேண்ட்மார்க். அது வரைக்கும் வர்றதை நீங்கள் தொராசிக் வெர்டிபிரல் போன்ஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லம்பார் ரீஜனில் இருக்கக்கூடிய 5 போன்ஸ் இருக்குங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. இந்த 5 போன்ஸ் லம்பார் ரீஜனில் L1 to L4 L1 L2 L3 L4 L5ன்னு சொல்லுவோம். இதுதாங்க மொத்தம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 33 போனோட எண்ணிக்கை. அதாவது 7 12 19, அப்புறம் ஒரு 5 24, இது ஒரு 5 ஃபியூஸ் ஆனது 29, இது ஒரு 4 33. இந்த மஞ்சள் கலரில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதுதான் ஸ்பைனல் நர்வ். நம்ம பிரேக்கியல் பிளெக்ஸஸ் வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த நர்வ்ஸ்லாம் வெளில வரும்னா இந்த மாதிரி வர்றதுக்கு தான் ஸ்பைனல் நர்வ். இந்த ஸ்பைனல் நர்வ் பார்த்தீங்கன்னா 33 இருக்கிறனால நம்மளுக்கு 33 2 பக்கமும் வருது. ஸோ 33 பேர் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. 31 பேர் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் தான் வரும். அந்த ஸ்பைனல் நர்வ்ஸை பற்றின வீடியோவில் நம்ம அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் இந்த மாதிரி நான் இந்த போன்ஸ் எல்லாம் இப்போ தனித்தனியாக உதிரியாக நான் கலட்டிட்டு உங்ககிட்ட கொடுத்தா உங்களால் வகைப்படுத்த முடியுமா அந்த ஒரு போனை வச்சு அப்படின்னு பார்த்தா பண்ண முடியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த முதல் போன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே C1 இருக்கும். இது ஸ்கல்லோட இதுவாகும். அட்லாண்ட் ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட். அப்புறம் இது அட்லாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த போன் அட்லாஸ்ன்னு ஒரு பேர் இருக்குது. இதுக்கு பேர் ஆக்சிஸ். ஸோ இது ரெண்டு கூடுற இடம் அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட். இது ஆக்சிபிட்டல் போன். இதோட கூடுறப்ப அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த போன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாத்துலேயும் இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ்ன்னு ஒரு துருத்தல் இருக்கு இல்லையா, ஏதாவது ப்ரொஜெக்டடாக இருக்குல்ல, இந்த மாதிரி துருத்திக்கிட்டு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அனாட்டமியில். இந்த போன் அது ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்காது. ரொம்ப தட்டையாக வளையல் மாதிரி சர்க்குலராக இருக்கும். நம்மளோட ஸ்பைனல் கார்டு இந்த ஓட்ட வழியாக தான் இதுக்கு நடுவில் தான் நீங்கள் இந்த ஸ்பைனல் நர்வ்ஸ் வர்றது ஸ்பைனல் கார்டில் இருந்தால். ஸோ இந்த போன் அப்படி நம்ம அடுக்கும் பொழுது நடுவில் ஒரு 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 ட்ராக் மாதிரி ஒரு ஓட்டை கிடைக்குது. அந்த ஒரு பாதை ஒரு கெனால் ஃபார்ம் ஆகும். அந்த கெனாலில் தான் ஸ்பைனல் கார்டு உள்ளே இருக்குது, ப்ரொடெக்டடாக இந்த போனோட ப்ரொடெக்ஷனுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குது. அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் தான் நரம்புகள் தான் ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த செர்விக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய வெர்டிபிராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பின்னாடி நீட்டிக்கு நிற்கிறது ஸ்பைனஸ் ப்ராசஸ். இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு சின்ன பிளவு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிளவு இருக்கும். இந்த மாதிரியான பிளவுகள் இருக்கிறது கண்டிப்பாக செர்விக்கல் வெர்டிபிரா கழுத்து பகுதியில் இருக்கிறதுல மட்டும்தான் அந்த மாதிரி பைஃபிட் ஸ்பைனஸ் ப்ராசஸ் சொல்லுவோம். பைஃபிட் ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால பைஃபிட் ஸ்பைனஸ் ப்ராசஸ். இது ஒரு வெர்டிபிராவில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அதை செர்விக்கல் வெர்டிபிரானும் சொல்ல முடியும். பட் ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் C6 7 அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. அப்போ எப்படி சார் சொல்லலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. பட் நான்
உங்களுக்கு வேணா கொஞ்சம் திருப்பிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெட் கலரில் தெரியுதுங்களா, இது வந்து வெர்டிபிரல் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த போனோட சைடில் இந்த மேஜர் ஓட்டையில் ஸ்பைனல் கார்ட் இருக்கும், அது வெர்டிபிரல் கெனால்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இந்த பாருங்க, நான் தொட்டு காமிக்கிறேன், அந்த ஆர்ட்ரி ரெட் கலரில் இருக்கும். அந்த ஆர்ட்ரி வந்து இந்த வெர்டிபிரல் போனோட சைடில் இருக்க அந்த ஓட்டை வழியாக டிரான்ஸ்வர்ஸ் ஃபொராமென்னு சொல்லுவோம், அது வழியாக ஏறி மேலே போய் இங்கே வருது. ரெண்டு பக்கமும் வந்து அப்புறம் அது வந்து ஒருங்கிணைஞ்சு பேசிலர் ஆர்ட்ரியாக மாறும். ஸோ இந்த போனில் முக்கியமாக நம்ம ரெண்டு பார்க்க முடியும். ஒன்று பைஃபிட் ஸ்பைனஸ் ப்ராசஸ், ரெண்டாவது வந்து வெர்டிபிரல் ஆர்ட்ரி பேசேஜ் வந்து இங்கெல்லாம் அது கிடையாது. ஏன்னா சப்க்ளேவியன் ஆர்ட்ரியிலேருந்து மேலே போகிறதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த போகிறதுக்கு இந்த ஆர்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் அ ஹோல் இன் திஸ் போன். அந்த ஓட்டையை தான் டிரான்ஸ்வர்ஸ் ஃபொராமன் சொல்லுவோம். ஸோ ரெண்டு பக்கமும் டிரான்ஸ்வர்ஸ் ஃபொராமன் இருந்து பைஃபிட் ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருந்தால் அதை நீங்கள் வந்து செர்விக்கல் வெர்டிபிரான்னு வகைப்படுத்த முடியும். அது ஒன்று. இந்த ரெண்டாவது போனுக்கு பாருங்கள், இந்த போனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப தட்டையாக வளையல் மாதிரி ரொம்ப அகலமான ஓட்டையோடு இருக்கும். அதை வச்சு அது போக இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபொராமன் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. ரெண்டாவது போனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு இந்த மாடலில் எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல இந்த முன்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேலே தூக்கி ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மேல் நோக்கி இருக்கும். இந்த போனில் மட்டும்தான், இந்த C2ன்னு சொல்லக்கூடிய இந்த போனில் மட்டும்தான் அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இந்த இடத்துல. கண்டிப்பாக அந்த மாடல் இதை நான் கலட்டிட்டு தான் காட்டணும். அது வந்து ஒடன்டாய்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு போன் எடுக்கிறீங்க, அந்த போனோட பாடி மேலே ஒரு சின்ன டாப் மேல் நோக்கின ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அட்லாஸ்ன்னு வகைப்படுத்தலாம். C1 தட்டையாக இருக்கும், C2 வந்து ஒடன்டாய்ட் ப்ராசஸ் இருக்கும். மற்ற போன்லாம் வந்து இந்த பைஃபிட்ஸ் ப்ராசஸ், டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் ஃபொராமனையும் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. டிரான்ஸ்வர்ஸ் ஃபொராமன் பைஃபிட் ஸ்பைனஸ் ப்ராசஸை வச்சா சர்விக்கல் வெர்டிப்ரா. நான் முடிஞ்சால் வேறொரு வீடியோவில் நான் தனியாக அந்த போனை மட்டும் எடுத்து அதை வச்சு போட முடியுமா நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ ஸ்கெல்டனோட பார்க்குறதுனால உங்களுக்கு சில பகுதியை தான் என்னால் காமிக்க முடியுது. இப்போ தொராசிக் வரும். இந்த தொராசிக் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போகிறது வந்து டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பின்னாடி பில் நோக்கி வரது தான் ஸ்பைனஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வர இந்த இதில் நீங்கள் இப்படி கொஞ்சம் ஆங்கிளாக பார்த்தீங்கன்னா தெரியும், கீழ் நோக்கி இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் வந்து பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பெரும்பாலும் தொராசிக் வெர்டிப்ரா தான். அது தொராசிக் வெர்டிப்ரா. ஆனால் சரி சார், இது எப்படி நம்ம அதை மட்டும் வச்சு சொல்லிட முடியுமா? அது அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுறது? இந்த ரிப்பு வந்து சேர்த்து பார்த்தீங்களா, தொராக்ஸில் மட்டும்தான் நமக்கு ரிப்ஸ் இருக்கும். அப்போ இந்த ரிப்ஸு வந்து இந்த போனோட, இந்த வெர்டிபிரல் போனோட பாடியோட ஜாயிண்ட் ஆகுது. இப்போது இந்த ரிப்பு வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இது ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அது கூடுறதுக்குன்னு ஒரு ஃபேசட் இருக்கும். நம்ம அனாட்டமியில் வந்து ரிப்ஸை காஸ்டான்னு சொல்லுவோம். காஸ்டல் அப்படின்னா அது ரிப்பை குறிக்கிறது. ஸோ காஸ்டா, இந்த காஸ்டல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ காஸ்டல் ஃபேசட், இந்த வெர்டிபிரல் போனை எடுத்து பார்க்குறீங்க, அதோட பாடியோட அடிப்பகுதியில் ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், ரிப்பு வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்காக. அந்த ஃபேசட், காஸ்டல் ஃபேசட்ஸ் இருந்துச்சுன்னா அது இருந்தால் கண்டிப்பாக அது தொராசிக் தான். ஏன்னா வேறு எங்கேயுமே நமக்கு ரிப்ஸு கிடையாது. ஸோ இஃப் யூ சி த காஸ்டல் ஃபேசட்ஸ் ப்ளஸ் த ஸ்பைனஸ் ப்ராசஸ் பாயிண்டிங் டவுன்வர்ட், அது வந்து சொல்லலாம். அது போக நான் கொஞ்சம் முன்னாடி திருப்பினேன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதைத்தான் நம்ம வெர்டிபிராவோட பாடின்னு சொல்லுவோம். ஒரு போனோட பாடி ஆஃப் த வெர்டிபிரானா இதுதான் உடல் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்க பெருசாகிட்டே வருது. உங்களுக்கு தெரியும், இதை விட இது பெருசாக இருக்குது, அப்படி இருக்க இன்னும் பெருசாகிட்டே போகுது. ஏன்னா நம்மளோட உடலோட பாரத்தை மொத்தமும் நம்ம காலுக்கு கடத்துறது இந்த முதுகுத்தண்டு வழியாக தான் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே ரிப் இருக்குது, இங்கே ஆம் இருக்குது, இந்த மேல் உடம்புக்கும் கீழ் உடம்புக்கும் பாலமே இதுதான். அப்போது இந்த பாடியில் தான் மொத்த வெயிட்டும் இறங்கி அப்படியே போகுது. இப்போ இந்த இடத்துல வந்து பாடி சின்னமாக இருக்குது, ஏன்னா வெறும் தலையோட கழுத்தோட வெயிட்டு மட்டும்தான் இங்கே போகும். பட் கீழே இறங்க இந்த அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி நம்ம முன் கையை வந்து சேர்ந்துருது. இப்போ இது எல்லாத்தோட வெயிட்டும் அதில் இறங்குறப்போ அந்த பாடி இருக்க வலுவடைஞ்சிக்கிட்டே போகுது, நல்லா பெருசாகிட்டே போகுது. அப்போ நீங்கள் ஒரு பாடி ரொம்ப ஆவரேஜ் சைஸாக இருக்குது, காஸ்டல் ஃபேசட், அந்த ரிப்பு வந்து கூடுற இடத்துல காஸ்டல் ஃபேசட் இருக்குது, ப்ளஸ் வந்து பாயிண்டிங் டவுன் ஸ்பைன் இருக்குது, இது 3 இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு என்ன சொல்லலாம், அது தொராசிக் வெர்டிப்ரேன்னு சொல்லிடலாம். இப்போ அடுத்து லம்பார் வெர்டிப்ரே. லம்பார் வெர்டிப்ரே பார்த்தீங்கன்னா இதுதான் லம்பார் வெர்டிப்ரே. இந்த லம்பார் வெர்டிப்ரேல வந்து நல்லா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய பாடி இருக்கும். ஏன்னா நம்ம அடியில் வர எல்லா பாடி வெயிட்டும் தாங்கணும். ஸோ இட்ஸ் a பிக் பாடி கண்டிப்பாக இருக்கும். அது போக முக்கியமாக இன்னொன்று பார்க்குறது என்னென்னா, உங்களுடைய ஸ்பைனஸ் ப்ராசஸ் சொல்கிறாங்க. இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்டப்பியாக இருக்கும். அதாவது இதெல்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்கு இல்லையா, இது ரொம்ப குட்டையாக தட்டையாக இருக்கும், ரொம்ப ஸ்டப்பியாக இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்டவுட்
ஸ்பைனஸ் ப்ராசஸ், பிக் பாடி, இதெல்லாம் வச்சுருக்கும் பொழுது அதே மாதிரி ஆப்வியஸ்லி காஸ்டல் ஃபேஸட் இருக்கக்கூடாது இந்த இடத்துல. ஸோ இந்த ஃபீச்சர்ஸை வச்சு நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக லம்பார் வெர்டிப்ரேன்னு கிளாஸிஃபை பண்ணலாம். நல்லா உங்களுக்கு தெரியும், நீங்கள் உதிரியான போன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த வெறும் பாடி சைஸை வச்சு இது கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய போன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். அது போக இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் எல்லா போன்லேயும் வர மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ், ஸ்பைனஸ் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். நான் ஒரு உதிரியான போன் இருக்கிற பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு அதில் வந்து எல்லா பார்ட்ஸையும் சொல்லி காமிக்கிறேன். பாடி, ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ், ஸ்பைனஸ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு போனை வந்து மேலே கீழே எல்லா பக்கமும் நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். நான் அது கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ நம்ம வந்து செர்விக்கல் பார்த்துட்டோம், தொராசிக் பார்த்துட்டோம், லம்பார் பார்த்துட்டோம். சேக்கரம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி ஃபியூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி மொத்தமாக ஃபியூஸ் ஆகி 5 போன் ஃபியூஸ் ஆன ஒரு போனை பார்த்தீங்க அப்படின்னா அது நீங்கள் சேக்கரம்னு சொல்ல போகிறீங்க. இதை வந்து நீங்கள் ஈஸியாக காக்கேஜல்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தாங்க வந்து இந்த வெர்டிபிரல் போன்ஸை நம்ம வகைப்படுத்த முடியும். நான் இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன். மொத்தம் 33 போன் இருக்குது. அது செர்விக்கல் போன், தொராசிக் போன், லம்பார் போன்ஸ், சேக்கரம் அண்ட் காக்கீஜியல் போன்னு பிரிக்கிறோம். அந்த மொத்தத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 33 வரும். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு போனையும் ஒரு உதிரியாக இப்போ நான் ஒரு 5 போன் எடுத்து கொடுத்து இதில் வந்து எது செர்விக்கல் போன், எது தொராசிக் போன், எது லம்பார் போன்னு கேட்டால் நான் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்களை வச்சு நீங்கள் ஈஸியாக வகைப்படுத்த முடியும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இதை பகிருங்க. ரொம்ப நன்றி.